Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே முறையான அறிவிப்பு இல்லாமல் பாழடைந்த தொகுப்பு வீடுகளை இடித்து விட்டதாக இருளர் இன மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொப்படிக்குப்பம் கிராமத்தில் புதிய வீடுகள் கட்டித்தருவதாக கூறி முறையான அறிவிப்பில்லாமல் 10க்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடுகள் இடிக்கப்பட்டதால் தங்குவதற்கு வீடுகள் இல்லாமல் தவிப்பதாக இருளர் இன மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகமும் விடியா திமுக அரசும் தாங்கள் தங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென இருளர் இன மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே நெல் கொள்முதல் நிலையம் திறக்க கோரி விவசாயிகள் நெல்மணிகளை சாலையில் கொட்டி மறியலில் ஈடுபட்டனர். கீழ்வீதி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்காததால் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகேந்திரவாடிக்கு நெல் மூட்டைகளை எடுத்து செல்ல வேண்டியிருப்பதாக புகார் கூறிய விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நெல்லை சாலையில் கொட்டியும் அரசு பேருந்தை சிறைபிடித்தும் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தையே விடிய அரசு படுகொலியில் தள்ளிவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே குப்பை கிடங்குகளில் இருந்து முறையாக மூடாமல் லாரிகள் மூலம் குப்பைகளை எடுத்து செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். படப்பை பாரதி நகரில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அப்பகுதி குடியிருப்புவாசிகளின் கோரிக்கையை ஏற்று மாநகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றி வருகின்றனர். ஆனால் குப்பைகளை முறையாக தார்பாய் போட்டு மூடாமல் திறந்த வெளியில் லாரிகள் மூலம் எடுத்து செல்வதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் விடியா திமுகவின் ஊராட்சி நிர்வாகம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் முறையாக குப்பைகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.